இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஐயோ 2 கண்ணு போதாதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கேன். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி தீபாவும் அந்த ரோட் சைடு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. தோசை ஆர்டர் பண்ண அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஹோட்டலெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல, இதெல்லாம் என்னோட சின்ன சின்ன ஆசைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இனிமேல் இப்படி ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னதுமே தீபா வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. அதான் இப்போ சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சாப்பாடு எப்படிங்க இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல, நல்லா இருக்குது, சட்னி சாம்பார் எல்லாமே வீட்டில் வைக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்க நமக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கலாமா, இந்த ஆஃப் ஆயிலாம் அப்படியே முழுசாக வாயில் போடுவாங்கல்ல, யார் வந்துட்டு சிந்தாமல் சிதறாமல் சாப்பிட்லான்னு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல, ஐயோ நானும் இதில் கலந்துக்கலங்க, எனக்கு ஆஃப் ஆயிலே பிடிக்காது அப்படின்னு சொல்ல, நீங்கள் வேணால் அந்த இது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுமே, இல்லை வேணாங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா எனக்கும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு அப்பாடா அப்படின்ற மாதிரி செய்கிறாங்க. இதில் பார்க்கும்போது கார்த்தி இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக இறங்கி ஃபன்னாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்த சீனில் வந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆட்டோ எதுவுமே வர்ற மாதிரி தெரியலையேங்க அப்படின்னு சொல்ல, எதுக்கு ஆட்டோவில் போகணும், நம்ம வந்துட்டு அப்படியே நடந்தே போகலாமா, அப்போ தாங்க நல்ல ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே வந்துட்டு போகிறாங்க. போகிற வழியில் வந்துட்டு ஐஸை வித்துட்ருக்கு. எனக்கு குல்ஃபி ஐஸ் வாங்கி தரீங்களா, ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஐஸை வாங்கினதுமே எனக்கு ஒரு டவுட்டுங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க ஐஸை வந்துட்டு எப்படி செய்கிறாங்கன்னு கேட்க போகிறீங்களா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, எதுக்கு வந்துட்டு குல்ஃபி ஐஸை மட்டும் எல்லாருமே வந்துட்டு நைட்டில் விற்கிறாங்க, பகலில் விற்கலாம்ல, ஏன்னா வாங்கிட்டு போகிறவங்களும் கப்பல்ஸாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சுற்றி இருக்கவங்களாம் வந்துட்டு சிரிக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு இந்த ஒரு வினோதமான கேள்வி, நான் அதை உங்களுக்கு அப்புறமேட்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அடம்பிடிக்க, சார் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு குல்ஃபிக்காரரை கேட்க, ஐயோ என்ன இது, நானே சொல்லிக்கிறேன் உங்கள் வேலையை பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காதில் ரகசியம் சொல்ல கூப்பிட, நீங்கள் சத்தமாகவே சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதெல்லாம் காதில் தான் சொல்லணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசியம் சொல்கிறாங்க கார்த்தி. ஐயோ அதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் உண்மை தாங்க அப்படின்னு சொன்னதுமே, அதான் எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சாங்களா அப்படின்றாங்க. போதும் வாங்க நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எனக்கு இன்னொரு குல்ஃபி வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்ல, ஏங்கங்க அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு சிரிச்சிட்டே வர்றாங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி வெளியில் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதெல்லாம் மறந்து போயிடுது. ஆனால் கூடிய சீக்கிரமே பிரச்சனையெல்லாம் தீரணும், ரியா பற்றின உண்மை ஆனந்த் மாமாவுக்கு தெரியணும், மீனாட்சி அக்கா கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து வீட்டுக்கு வரணும், இதெல்லாம் நடந்தால் தான் வந்துட்டு மனசு நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக நடக்கும், அப்படி இல்லை நல்லது நடந்துருச்சுன்னா நம்ம வந்துட்டு அப்ராட் போகலாம் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க. அப்போ என்ன வெளிநாடு கூட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு கார்த்தி சொல்ல, ஆனால் என்கிட்ட தான் பாஸ்போர்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்ல, எங்க அதெல்லாம் ஒரு மேட்ராங்க, அதெல்லாம் நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் பெட்டில் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷங்க, கபலி என்ன வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனது, நம்ம 2 பேரும் ஒன்றா ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டது, நடந்து வந்தது, ஐஸ் சாப்பிட்டது, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு அப்பப்போ வெளியில் கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல, தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க. அப்போ என்னை கூட்டு போவீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு திடீர்னு தீபாக்கு விக்கல் வந்துடுது. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க கார்த்தி. தண்ணி குடித்தாலும் மறுபடியும் வந்துட்டு விக்கல் வருது. அது பள்ளி அப்படின்னு சொல்ல, ஐயே அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு கார்த்தி பக்கத்தில் நகண்டு உட்காடுறாங்க. இப்போ விக்கல் நின்றுச்சா அப்படின்னு சொல்ல, நின்றுச்சு, அதுக்கு தான் பள்ளின்னு சொல்லி பயங்காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, மறுபடியும் வந்துட்டு தீபாக்கு விக்கல் வந்துடுது. தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிடுறேன். இப்போ எப்படி விக்கலை நிப்பாட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னதுமே டக்குன்னு கார்த்தி வந்துட்டு தீபாவோட கண்ணத்தில் அப்படியே முத்த மலையை பொழிஞ்சிரு. தீபா வெக்கத்தில் சிவக்க, அதை பார்த்து நம்ம வியக்க, அப்படியே வந்துட்டு தீபா அப்படியே பயங்கர அப்படியே சந்தோஷத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்போ விக்கல் நின்றுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, அடுத்து மறுபடியும் தீபா வந்துட்டு விக்கல் வந்த மாதிரி பண்ணுறாங்க. இது விக்கல் மாதிரி தெரியலையேங்க, உங்களோட நக்கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, தீபாவும் சிரிக்கிறாங்க சும்மா ஃபன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி எனக்கு தூக்க வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி படுத்துக்கிறேன். அப்போது நீங்கள் குல்ஃபி பற்றி சொன்னதெல்லாம் சரிதான் அப்படின்றாங்க தீபா. ஐயோ அப்பா ஆளை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அப்படியே முகத்தை முடி படுத்துக்கிறாரு. அடுத்து வந்துட்டு தீபா மட்டும் கார்த்தியை பற்றி சிரிச்ச மணிக்கு உட்காந்துட்டு இருக்க, அம்மாடி அந்த சாங் மட்டும்தான்ப்பா, அதோட வந்துட்டு முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. மைதிலிக்கு வந்துட்டு அந்த ரியாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. தீபா அப்படின்னு சொல்ல தீபா அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த மது இருக்கார்ல ரியாவோட ஹஸ்பண்ட், அவர் உடம்பு சரியானது கால் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார், இந்த அப்படி பேசு அப்படின்ற மாதிரி கொடுக்க, அதை வந்துட்டு அந்த ஃப்ராடு ரியா சைடில் நின்று கேட்டுட்டு இருக்கேன். சார் நீங்கள் எப்படியாவது ஆனந்த் மாமா கிட்ட ரியாவை பற்றின உண்மை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன், எங்கே வர வீட்டுக்கு வரவா அப்படின்னு கேட்க, வேணாம் அங்கே இருக்கிற ஒரு நேரு பார்க்குக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ரியா வந்துட்டு, நான் இவ்வளோ தூரம் மிரட்டியும் நீ வந்துட்டு உண்மையை சொல்ல போறியா, இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவனை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுன்னு ரூமுக்கு போகிறாங்க. ஆனந்த் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே போகிற ரியா அப்படின்னு கேட்க இந்த ஒரு நிமிஷத்தில் வந்து முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. கார் நிற்குது. காரில் ஏறுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரவுடி கால் பண்ணி ஒருத்தனை இன்னைக்கு போட்டு தள்ளணும், நீ வந்துரு அப்படின்ற மாதிரி ஃபோன் போட்டேன். அந்த பார்க்குக்கு வர வச்சிடுறாங்க. அங்கே போய் ரியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த திக்கா வந்துட்டு மைதிலியும் தீபாவும் ரியா ஏறி போகிறத பார்த்துடுறாங்க. ஃப்ராடு என்னென்ன வேலை பார்க்குறப்பாரு அப்படின்ற மாதிரி நின்றுட்டு மறுபடியும் வந்துட்டு ரியா ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணுறாங்க. நான் அந்த பார்க்குக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே வேணாம், நாங்கள் பேசுகிறத ரியா ஒட்டு கேட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் இந்த வீட்டுக்கு வர்றாரு. இது தெரியாமல் ரியா வந்துட்டு அந்த ரவுடியோட போய் பார்க்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க ஒருத்தன் இப்போ வருவான், அவன் கைகால உடச்சு ஒரு மாதத்துக்கு நடக்க முடியாமல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவன் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிட்ட ரியாவோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வந்துட்டு ஆனந்தை பார்த்து வந்துட்டு பேசுகிறாங்க. தனியாக 2 பேர் பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் யார், எதுக்கு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கேட்க, நான் தான் ரியாவோட ஹஸ்பண்ட் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனந்த் வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல, சார் ஒரு நிமிஷம், ரியா வந்துட்டு உங்ககிட்ட இருந்து பிரித்து கூட்டு போகிறதுக்கு நான் வரல, அவளோட உண்மையான முகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ரியா வந்துட்டு என்னை பற்றி உங்ககிட்ட சொன்னதெல்லாம் போய், அவள் வந்துட்டு ஒரு பிசாசு, பணத்துக்காக என்ன வேணால் செய்வா. என்னையுமே அவள் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணா. ஆனால் அவள் கேட்குற பணம் என்கிட்ட இல்லை. நான் சாதாரண ஒரு ஐடி ஊழியர். என்கிட்ட அவள் கேட்குற லக்ஸுரி வாழ்க்கையெல்லாம் கொடுக்க முடியல. அதனால என்னை கம்பல் பண்ணி டிவோர்ஸ் பண்ண வச்சா. அது மட்டும் கிடையாது, எனக்கு காக்கா வலிப்பு வேறு வந்துருச்சு. அதனால என்னை விட்டு சுத்தமாக போயிட்டா. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லவா, அவள் 2 டைம் வந்துட்டு அபார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல ஆனந்த் ஷாக்காக. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.